1947 வருஷம் ஜனவரி பிப்ரவரிகளிலே விடுதலை பெறக்கூடிய இந்த தேசமானது எப்படி எதிர்காலத்திலே தன்னை நிர்மாணித்து கொள்ள வேண்டும், தேசம் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பார்வையிலே தேசம் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்ததாக தெரிகிறது. சந்தஸ்தான் என்பதாக சான்றோர்களின் பூமியாக இந்த இந்தியா விளங்க வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. அந்த ஜனவரி பிப்ரவரிகளிலே தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே நம்முடைய இந்தியாவானது கலாச்சார உறவுகளை புதுப்பித்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். அரசாங்க ரீதியாக அம்பாசிடர்கள், தூதுவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பொலிட்டிக்கல் அம்பாசிடர்கள், அதாவது அரசியல் தூதுவர்களாக செயல்படுவார்கள். அது மாத்திரம் நம்முடைய வளர்ச்சிக்கு போதுமானது அல்ல. கலாச்சார தூதுவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அதன் மூலம் ஆசியாவிலே மிகப்பெரிய சக்தியாக இந்தியா வளர முடியும், வளர வேண்டும் என்பதற்காக அவர்கள் தீர்க்க திருஷ்டியுடன் அந்த ஒரு அருளாசியை ஒரு வேத பாடசாலையிலே அந்த பிரசங்கத்தை செய்தார். ஐயூர் ஒரு வேத பாடசாலை கும்பகோணத்திலே அதை செய்தார். வங்காளத்திற்கும் யாத்திரை சென்றார்கள். அவர்கள் பல நல்ல கருத்துக்களை மக்களுடைய நலனை கருதி உபன்யாசங்களாக செய்திருக்கிறார்கள். பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர்.